வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் ஒன்று வச்சு காட்டுறேன். இந்த இலைக்கு பேர் வந்து விழுது இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை அதாவது நுரையீரலில் தேங்கி இருக்கிற சளியை எடுத்துட்டு, நுரையீரலில் வந்து சளி இருக்கிறதுனால மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த வந்து இலையில வந்து ஏதாவது ஒரு வேரியேஷன், ஏதாவது ரசமோ அல்லது சூப்போ ஏதாவது ஒரு டைப்பில் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வாரத்தில் ஒரு 2 முறை, மாதத்தில் ஒரு 4 முறை 5 முறை இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் முழுக்க வந்து குணமாயிடும். எனக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மாதமாக இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. நான் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் சரியாயிட்ருக்கு எனக்கு. அதனால தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டலான்னு நான் இன்றைக்கி இதில் ரசம் வைக்கிறேன். அதனால் இதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த இலைக்கு பேர் விழுது இலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு கப்பு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 10, 4 பூண்டு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி இதோடு சேர்த்து நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி மிளகு சீரக பொடி போட்டு வைக்கலாம். வாங்க. எடுத்து வச்ச அந்த தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இலையை வந்து அரைச்சி வடிகட்டி இதிலேருந்து சாறு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பூண்டையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இதை அரைச்சி வச்சுருக்க தக்காளி வீடு சேர்த்துறேன். இந்த கீரையை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். எப்படி உடனே எப்படி கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, அப்படி உறைஞ்சி போயிடுற மாதிரி அதில் ரொம்ப குழப்பாக இருக்குது அந்த கீரை. அதனால் வந்து அரைச்சிருப்பாங்க. அரைச்சி வடிகட்டி இப்போ தான் ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எப்படி அடிச்சு பாருங்கள். இது வந்து அந்த நுரையீரலில் இருக்க அந்த சளியை வந்து அப்படி வந்து வெளியில் கொண்டு வந்துடுமா, அவ்வளவு விஷயம் சொல்கிறாங்க இதில். அரைச்ச உடனே எப்படி இது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே கரைஞ்சி போயிடும் உங்களுக்கு. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதில் இருக்க அந்த குழகுழப்பு வந்து அந்த மாதிரி அப்படியே செட் ஆகிடுது உடனே. கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சதுன்னா வந்து சரியாயிடும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து அதில் கரைச்சி விடுறேன். இது கட்டியாக இருக்க பாருங்கள், கரைஞ்சிச்சு பாருங்கள். ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். மருத்துவ குணம் நிறைந்த விழுது இலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சூப்பு மாதிரி குடிங்க, இல்லை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கு அருமையான ஒரு தீர்வு. இதை வந்து ரசம்னு சொல்கிறத விட மருந்து ரசம்னு சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.